சங்கீதம் 34 சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை விதமாய் சொல்வர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. Taste and see how the God is good. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, முடிந்தவங்க கொஞ்சம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த ஜீவியம், நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த காரியங்கள், நான் நிலைத்து நிற்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. எல்லாரும் உண்மையுள்ள இருதயத்தோடு உங்க உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். எத்தனை பேர் உண்மையாக வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அமைதியாக அல்ல, ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளராய் மாறுகிறார்கள். யாரெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாங்களோ, யாரு கர்த்தரை உண்மையாய் துதிக்கிறாங்களோ, வேலையிலே ஓடும் போது செய்யும் போது எவ்வளவு முழு கவனத்தோடு கூட நீங்க செய்கிறது போலவே ஆராதனையில உங்க கவனம் இருக்கணும். ஆராதனையில உங்களுடைய எண்ணம் இருக்கணும். தன் ஜீவனை கொடுத்து ஆராதிக்கிறதான அந்த அனுபவம் வரணும். உங்க சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது, அது புத்தியுள்ள ஆராதனை. நல்ல கையை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி, உண்மை உள்ள இருதயத்தோடு உரஹாமா சந்தரதரபா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாய்களை திறந்து சகோதரா, இன்னும் சத்தம் எழும்பணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரியே, உன் சத்தம் எழும்பணும். பிள்ளையே, கர்த்தரை துதிக்கிற துதி, ஆமேன், அது காண வேணும், அது தெரிய வேணும், ஆமேன், அது வெளிப்பட வேணும், ஆமேன், ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம்பா, என்னை கைவிடல ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தல ஆண்டவரே, எனக்கு நன்மையான காரியங்களை கிருபையாய் நீர் இருந்ததுக்காக நன்றி ராஜா. நல்ல 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 விடுதலையோடு, ஆமென், ஹல்லேலூயா. குனிஞ்சிருக்காத பிள்ளைய, குனிஞ்சிருக்காத, நல்ல நிமிர்ந்து நில்லு, நல்ல நிமிர்ந்து நல்ல முழங்கால் பண்ணி தேவனை மகிமைப்படுத்து. உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு. பெரிய பெரிய காரியங்களை நான் எப்படி செய்வேன்? ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு புத்திக்கு எட்டாத காரியங்களை நான் எப்படி செய்வேன்? ஆனால் கர்த்தர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை. ஹல்லேலூயா. That is the tasting of God. That is the tasting. அது கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கிற அனுபவம். மைகளை தர உர்ரகமாலாதானாமா. கர்த்தர் உன்னை உருவாக்குன நோக்கம், கர்த்தர் உன்னை பலப்படுத்தின நோக்கம், ஓ சாதாரணமாக அல்ல. ஓ, உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் முத்திரித்திருக்கிறார். கர்த்தர் இதை எதிர்பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபா ரிகதரலபரபா. வேற யாரையும் இல்ல பிள்ளையே, உன் பக்கத்துல இருக்கிறவங்கள இல்ல, உன்னை கொண்டுதான் கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். சகோதரியே, ஹல்லேலூயா. உன்னை தாழ்த்தி நீ கர்த்தரை உயர்த்துகிற இடத்துல நீ ஆசீர்வாதமாய் மாறுவ. ஓ, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆமென். நான் ரட்சிக்கப்படுவதற்கென்று நாமம் மக்கில்லையே. கையை உயர்த்தி சொல்லுங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம், நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். Come on everybody. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம், ஆமென். நம் காரியம் வாய்ப்பதற்கு என்று வேறே நாமம். ஓ, அறிக்கை, நம் காரியம்
கேன்று கைகளை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, சத்தமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் வல்லமையான ஒரு அறிக்கையிடுங்க. வானத்திலோ இந்த பூமியிலோ ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமமில்லை. மனுஷருக்குள்ளே அறிக்கையிடுங்க நாமமில்லை. எரிகோவுக்கு போகிற வழியில ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருந்தான். தெரியுமா அவன் வழக்கத்துக்கு விரோதமா நிறைய பேர் போயிருந்தாங்க. அவன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குதுங்க, நிறைய பேர் போறாங்களே. ஒருத்தன் சொல்றான், இயேசு போறாரியா, இயேசு போறார். உனக்குள்ள அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு ஒருவர் தான், இந்த நாமம் ஒண்ணுதான் என் கண்ணை திறக்கும். கர்த்தருடைய பிள்ளைய எத்தனை பேர் நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்க? உன் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் பிள்ளையே. ஓ ஹalleluya. நீ கர்த்தருக்காக நிற்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவார். தோல்விகள் இல்ல, ஜெயத்தை கர்த்தர் தருவார். அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன் கூட இருப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே என்று சத்தம் விட்டு கூப்பிட்டான். இயேசப்பா நின்னாரு தெரியுமா? அவனை கூப்பிட்டார், உனக்கு என்ன வேணும்? உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று கேட்டார். சொன்ன உடனே நம்ம கண்ணெல்லாம் திறந்துச்சு. ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரே, உம்மை நான் கூப்பிட எனக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவே, கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. சத்தமா சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற மந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. ரெண்டு கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. இயேசுவே, உம்மை நான் கூப்பிட எனக்கு விடுதலைப்பா. உம்மை நான் அறிக்கையிட எனக்கு விடுதலை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நடக்குமே, பேய்கள் ஓடுமே. இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிள்ளை சூனிய கட்டுகள் எல்லாம் உடையுமே. நம்புறியா? விசுவாசத்தோட சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால வாய தர இயேசுவின் நாமத்தினால. ஓ ஹalleluya. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இயேசுவின் நாமத்தினால அணுகாது. உன் வியாபாரத்துக்கு விரோதமாய் நடக்காது, உன் வேலைக்கு விரோதமாய் நடக்காது. ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிக்கையிடுகிறது. எத்தனை பேர் விசுவாசி? கரங்களை தட்டி தேவன் ஒருவரே பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் பெரியவர். அவர் உன்னதமான தேவன், அவர் உயர்ந்த அடைக்கலமானவர், அவர் மகிமையின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாமாகும். ஆமென். ஹalleluya. Oh glory to God. Amen. Praise God. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஓ கர்த்தர் மகிமைப்படுகிறார். உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹalleluya. ஆமென். அவரே இரட்சகர், அவரே மேய்ப்பர், அவரே என் மீட்பர், என் ஆண்டவர் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஹalleluya. ஆமென். praise God. ஹalleluya. அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே என் மேய்ப்பர், அவர் ஒருவரே என் மீட்பர். ஆமென். அவர் ஒருவரே. ஆமென். ஹalleluya. praise God. ஆமென்.
துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், ரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதிக்க. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், கை தட்டி. ரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். இவர் ஒருவரே ரட்சகர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர், இவர் ஒருவரே என் ரட்சகர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர், இவர் ஒருவரே என் ரட்சகர். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நம்ம மீட்பர், இவர் ஒருவரே, இவர் ஒருவரே என் ஆண்டவர். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், ரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், ரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். பெருங்காற்றையும் கடலையும் தம் வார்த்தையால் அடக்கினார், பெருங்காற்றையும் கடலையும் தம் வார்த்தையால் அடக்கினார். நம் வாழ்வில் எழும்பும் அலைகளை நிச்சயம் அடக்குவார், நம் வாழ்வில் எழும்பும் அலைகளை நிச்சயம் அடக்குவார். இவர் ஒருவரே என் ரட்சகர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர், இவர் ஒருவரே. இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர். போற்றி போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன், ரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். சிவந்த சமுத்திரம் பிளந்தாரே தம் ஜனங்களை நடத்தினார், சிவந்த சமுத்திரம் பிளந்தாரே தம் ஜனங்களை நடத்தினார். போரின் சேனை அழித்தாரே காலம் எல்லையே, பார்வோரின் சேனை அழித்தாரே இனி கலக்கம் இல்லையே. இவர் ஒருவரே, கைகளை தட்டி சொல்லுங்க, ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே. நல்ல கைகளை தட்டி, ஒருவரே ஆண்டவர், இவர் ஒருவரே ரட்சகர், இவர் ஒருவரே. சொல்லுங்க சொல்லுங்க, இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர், இவர் ஒருவரே ரட்சகர், இவர் ஒருவரே. ஆமென் ஆமென். நூறாக சந்தரலர ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர். போற்றி துதிப்போம் நம் தேவனை எண்ணிய இதயத்துடன்,
இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை இதயத்துடன். இரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். பெரும் காற்றையும் கடலையும் தம் வார்த்தையால் அடக்கினார். பெரும் காற்றையும் கடலை சுவாசத்தோட சொல்லுங்க. அடக்கினார். நம் வாழ்வு எழும்பும் மலைகளை நிச்சயம் அடக்குவார். நம் வாழ்வு எழும்பும் மலைகளை அமே நிச்சயம் அடக்குவார். இவர் ஒருவரே எல்லா போராட்டங்கள் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும், எல்லா கண்ணீர் மாறட்டும். இவர் ஒருவரே சொல்லுங்க சொல்லுங்க. காட்சி அடைய மாட்டார். ஒருவரே ஆண்டவர். கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, என் இரட்சகராயிருக்கிறவர், என் மெய்ப்பராயிருக்கிற தெய்வமே, என் மீட்பரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. என் மீட்பரே, என் இரட்சகா, என் தெய்வமே. ஆமென். உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானத்தோட சொல்லுங்களேன். எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட, ஆண்டவரே, நான் பேசுகிற வார்த்தை உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி என் செயல்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக மாறணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. என் நடக்கைகள் உம்முடைய நாம மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி உண்மையாக பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? தம்பி, நீ முழங்கால் போடு. நீ சின்ன பையன் தானே, நீ முழங்கால் போட்டு கர்த்தரை தேடு. ஆண்டவரை பாரு. கண்களை மூடி. இங்க வந்திருக்கிற எல்லாரும் கண்ணை மூடி ஒரு தீர்மானத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கிறார்கள். எப்படி பார்ப்பாங்கன்னா, நீ பேசும்போது, நீ நடக்கும்போது, உன் செயலை பார்க்கும்போது. ஆராதனை நடந்திருக்கும், நீ கண்ணை திறந்து பார்த்தேன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாத பிள்ளையே. அதனால நீ பெரிய ஒரு சோர்வை உன் குடும்பத்திற்குள்ள நடத்துற. நீ ஆண்டவர் ஆராதிக்கத்தான் ஆண்டவர் உயர்த்துவா. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே. நீ பிரஸ்தாபப்படுத்துகிற நேரத்தில் வேற சிந்தனையாய் நீ இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாத பிள்ளை. ரெண்டு கையை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா சொல்றீங்களா? உண்மையா சொல்லுங்க. இயேசுவே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு செய்த அற்புதங்களை நான் சொல்லுகிறது மாத்திரம் இல்லை, மேக்கிங் டிசிஷன், மேக்கிங் a vow with God. ஒரு நல்ல தீர்மானத்தை ஆண்டவரே எனக்கு தாங்க. நான் பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு எழுச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. சாட்சியாய் வாழும் கர்த்தர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது ஒரு பலன் கிடைக்கிறது. அந்த பலன் எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கும், ஆண்டவர் பிரியமாய் பேசுவதற்கும், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கும். ரெண்டு கையை உயர்த்தி உண்மையாய், ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபையை தருவீராக, எனக்கு அந்த இரக்கத்தை செய்யுங்கப்பா. உண்மையாக நிறைய பேருக்கு இந்த காரியம் எனக்கு புலப்படாமல் இருக்குது. நான் மறந்துடுறான்ப்பா, நான் மறந்துடுறான்ப்பா.
என்ன நான் மறந்துடுறேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க நாமம் என் மூலமாய் மகிமைப்படணும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏசப்பா, உங்க நாமம் என் மூலமாய் மகிமைப்படும் ஆண்டவரே. நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், உங்க சாயல் என் மேலே இருக்கிறதப்பா. சொல்லுங்க, உங்க சாயல் என் மேலே இருக்கிறது. நான் ஞாபகப்படுத்தி ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் கணவனாக இருப்பீங்கன்னா உங்கள் மனைவி கிட்ட பேசும்போது உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே. நீங்கள் மனைவியாக இருக்கும்போது உங்கள் கணவனாட்ட பேசும்போது உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே. பிள்ளைகளே, உன் தாய் தகப்பனார்கிட்ட பேசும்போது உங்கள் நாமம் உயரணும் ஏசப்பா. சொல்லு, கண்ணை மூடி சொல்லு. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நீ வியாபார ஸ்தலத்தில் பேசும்போது உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே. எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்கள் நாமம் உயரணும். எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாம் எழுந்து நின்று கையை உயர்த்தி சொல்லுங்களேன், உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே. எஸ், யுவர் நேம் ஷுட் எக்ஸால்ட். ஆமென், ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் நாமம் உயரணும் ஏசப்பா. உங்கள் நாமம் உயரணும் ஏசப்பா. ரெண்டு கையை உயர்த்தி சத்தமாக வரணும். இன்னும் சத்தம் வரலையே, இன்னும் உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்கள் நாமம் உயரணும் ஆண்டவரே. உங்கள் பேச்சு உங்கள் வாயில் வரணும் ஆண்டவரே. உங்கள் செயல் நான் நடக்கணும் ஆண்டவரே. உங்கள் சிந்தனை எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி. ஆமென். இயேசுவே, உம் நாமமே உயரணோ. அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணோ. அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ரெண்டு கைகள் ஆண்டவரே, ஒரு தீர்மானத்தோடு நான் ஆராதிக்கிறேன்ப்பா. ஒரு தீர்மானத்தோடு நான் ஆராதிக்கிறேன்ப்பா. சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு இசையோடு கூட ஆராதிக்கிறது இல்லைப்பா. ஒரு தீர்மானம் எடுங்களேன். என துடுக்கான வார்த்தை பேச்சுகள் உங்கள் நாமத்தை அதை இழக்குது, வீணில் வழங்குறேன்ப்பா. கையை உயர்த்தி உண்மை ஒரு தீர்மானம் எடுங்க ப்ளீஸ். ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு கிருபையாயிருங்க ஆண்டவரே. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டு கையை உயர்த்தி. ஆமென். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு தீர்மானத்தோடு நான் ஆராதிக்கிறேன்ப்பா. ஆமென். ஒரு தீர்மானத்தோடு ஆராதிக்கிறேன். என்ன இவங்க அப்படின்னு நான் சொல்றது இல்லை ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தை உடைய நாம உயர்த்தப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. தீர்மானத்தோட சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று, ஆமென். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். தீர்மானத்தோட பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபீரும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஆமென். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். மனத்தோட பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. நம்மை உணர்ந்தவர்களாக இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். Yes Lord. Yes Jesus. பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஐயப்பா உங்க நாம மேன்மை அடையணப்பா. உங்க நாம மேன்மை அடையணும் ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். இவ்வளவு பெரிய நாமத்தை உடையவர். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்று சொல்லுகிற ஜீவன் உள்ள தெய்வமே. கையை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம் சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டு. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கையை உயர்த்தி சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலத்த துருகம். நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார்களே. கையை உயர்த்தி சொல்லுங்க.
அவநாமமே மதுரமானே, அவநாம விடுதலை உண்டு. அவநாமமே மதுரமானே, அவநாமத்தில் விடுதலை உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இயேசு நாமம், ஆமென். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் கையை கூப்பி சொல்லுங்கள், ஆண்டவரே எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க ஆமென். எல்லா மொழி பேசுகிற மனிதர்களுக்கு உள்ளாக உடைய நாமம், இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். அவர்களை ரட்சிக்கிற தேவன் ரட்சியும், கைவிடாதையும் ஆண்டவரே, மேன்மையாய் வையும் ஆண்டவரே. எல்லா தலைவர்களை ரட்சிங்கப்பா, எல்லா பெரிய அதிகாரிகளை ரட்சிங்கப்பா, பாமர மக்கள்களை ரட்சிங்கப்பா. உம்முடைய கரம் குறுகி போகலை, உம்முடைய செவி மந்தமாகல ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஊழியம் செய்கிற எல்லா மிஷினரிகளையும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க ஆண்டவர். எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவரே வல்லமையாக அற்புதமாக ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. வல்லமையாக எடுத்து அப்படியே ஜெபங்களெல்லாம் கேளுங்க. அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்யும். பலவீனமாக இருக்கிற ரெண்டு கையை உயர்த்தி எல்லாம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் பலவீனத்தை மாற்றும் ஆண்டவர். எல்லாம் கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. சுகர், ப்ரெஷர் ஆண்டவரே, சில வியாதிகள், சில வலிகள் இயேசுவின் மறையட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு அற்புத சுகம் கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாவதாக. ரபா சந்தரா பாகபா ரபா லபா, உம்முடைய நாமத்தில் சுகம் கிடைப்பதாக ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் மாறுவதற்காக நன்றி. ஒரு அற்புதம் நடப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கிருபையாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தரின் சபையை ஆசீர்வதிங்கப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. எங்கள் சபையை பலுக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. வாயத்தரங்க, பலுக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க ஆண்டவரே. கிருபையாயிரும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். உடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள இடம் நடந்துட்டு, வேலை நடந்துட்டு இருக்குதுப்பா. நேர்த்தியாய் நடத்தித்தார். உடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். you.